கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. முதலமைச்சராகும் கனவில் சிலர் கட்சி தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். திமுகவை போல வெற்றி பெற திமுகவை போல உழைப்பும் அறிவும் தேவை என திமுக கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேச்சு. ஏதோ கட்சியை தொடங்கணும், அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல. கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க. 18 ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க. இந்த வரலாறு பற்றி எல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. திமுகவை திருட்டுத்தனமாக குறுக்கு வழியில் வீழ்த்தவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் என உறுதி. கொள்கை ரீதியா திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பாக்குறாங்க. அதுதான் எஸ்ஐஆர். தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளை தொடங்கிட்டாங்க. இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாக நாம் போராடிக்கிட்டு இருக்கோம், போராட போறோம். வார இறுதி நாள் என்பதால் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்துக்கான விண்ணப்பங்கள் விநியோகம் தீவிரம். நெல்லை மாவட்டத்தில் இதுவரை 52% வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். 52% as of now. மொத்தம் 14 லட்சத்தில் 52%. அப்போ 7 லட்சத்தை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து ரீச் ஆயிடும்னு நான் நம்புறேன். வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதிக்க நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தும் சிபிஐ. வீடியோ ஆதாரங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்தது இந்த போராட்டம் ஒத்திவைப்பு. அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு பதிலாக 12ஆம் தேதி நடைபெறும் என்று ராமதாஸ் அறிவிப்பு. எல்லை பகுதிகளிலேயே நிறுத்தப்பட்ட கேரளாவுக்கு செல்ல வேண்டிய ஆம்னி பேருந்துகள் 30க்கும் மேற்பட்ட பேருந்துகளுக்கு 70 லட்சம் வரை கேரள அரசு அபராதம் விதித்ததற்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு போக்குவரத்து துறை விதிப்பதை போன்றுதான் வரி வசூலிப்பு. ஆம்னி பேருந்து விவகாரம் தொடர்பாக கேரள போக்குவரத்து துறை விளக்கம். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை. ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் ஆட்சியில் தொழிற்சாலையோ மருத்துவமனையோ கட்டப்படவில்லை என குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடக்கம். 19ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. ஆந்திர பிரதேசத்தில் ஏரி உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ளம். ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உயிரிழந்த நிலையில் உடைமைகளை இழந்து மக்கள் தவிப்பு. தொழில்நுட்ப கோளாறு சீரானதால் இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் டெல்லி விமான நிலையம். விரைவில் முழுமையான செயல்பாட்டுக்கு வரும் என மத்திய அரசு விளக்கம். தனக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி என நடிகை கௌரி கிஷன் அறிக்கை. எந்த அடிப்படையிலும் உருவகேலி செய்வதை ஏற்க முடியாது என திட்டவட்டம். நடிகை கௌரி கிஷன் விவகாரத்தில் வருத்தம் தெரிவித்தார் யூடியூபர் கார்த்தி. உருவகேலி செய்யவில்லை என்றும் மனதை நோகடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றும் விளக்கம். ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணாவுக்கு மாரடைப்பு. மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்த ரஜினிகாந்த். கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் திற்பரப்பு அருவியில் சீரான நீர்வரத்து. வார இறுதி விடுமுறையை கொண்டாட குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி T20 போட்டி. இந்திய அணி அசத்தலான பேட்டிங்குடன் தொடங்கிய நிலையில் மழையால் ஆட்டம் நிறுத்தி வைப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில்
கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. முதலமைச்சராகும் கனவில் சிலர் கட்சி தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். திமுகவை போல வெற்றி பெற திமுகவை போல உழைப்பும் அறிவும் தேவை என திமுக கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேச்சு. ஏதோ கட்சியை தொடங்கணும், அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல. கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க. 18 ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க. இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. திமுகவை திருட்டுத்தனமாக குறுக்கு வழியில் வீழ்த்தவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் என உறுதி. கொள்கை ரீதியா திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான்னு முயற்சி பண்ண பாக்குறாங்க. அதுதான் எஸ்ஐஆர். தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளை தொடங்கிட்டாங்க. இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நாம் போராடிக்கிட்டு இருக்கோம், போராட போறோம். வார இறுதி நாள் என்பதால் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்துக்கான விண்ணப்பங்கள் விநியோகம் தீவிரம். நெல்லை மாவட்டத்தில் இதுவரை 52% வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். 52% as of now. மொத்தம் 14 லட்சத்தில் 52%. அப்போ 7 லட்சத்தை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து ரீச் ஆயிடும்னு நான் நம்புகிறேன். வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதிக்க நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தும் சிபிஐ. வீடியோ ஆதாரங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்தது இந்த போராட்டம் ஒத்திவைப்பு. அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு பதிலாக 12ஆம் தேதி நடைபெறும் என்று ராமதாஸ் அறிவிப்பு. எல்லை பகுதிகளிலேயே நிறுத்தப்பட்ட கேரளாவுக்கு செல்ல வேண்டிய ஆம்னி பேருந்துகள் 30க்கும் மேற்பட்ட பேருந்துகளுக்கு 70 லட்சம் வரை கேரள அரசு அபராதம் விதித்ததற்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு போக்குவரத்து துறை விதிப்பதை போன்றுதான் வரி வசூலிப்பு. ஆம்னி பேருந்து விவகாரம் தொடர்பாக கேரள போக்குவரத்து துறை விளக்கம். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை. ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் ஆட்சியில் தொழிற்சாலையோ மருத்துவமனையோ கட்டப்படவில்லை என குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடக்கம். 19ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. ஆந்திர பிரதேசத்தில் ஏரி உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ளம். ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உயிரிழந்த நிலையில் உடைமைகளை இழந்து மக்கள் தவிப்பு. தொழில்நுட்ப கோளாறு சீரானதால் இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் டெல்லி விமான நிலையம். விரைவில் முழுமையான செயல்பாட்டுக்கு வரும் என மத்திய அரசு விளக்கம். தனக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி என நடிகை கௌரி கிஷன் அறிக்கை. எந்த அடிப்படையிலும் உருவகேலி செய்வதை ஏற்க முடியாது என திட்டவட்டம். நடிகை கௌரி கிஷன் விவகாரத்தில் வருத்தம் தெரிவித்தார் யூடியூபர் கார்த்தி. உருவகேலி செய்யவில்லை என்றும் மனதை நோகடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றும் விளக்கம். ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணாவுக்கு மாரடைப்பு. மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்த ரஜினிகாந்த். கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் திற்பரப்பு அருவியில் சீரான நீர்வரத்து. வார இறுதி விடுமுறையை கொண்டாட குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி T20 போட்டி. இந்திய அணி அசத்தலான பேட்டிங்குடன் தொடங்கிய நிலையில் மழையால் ஆட்டம் நிறுத்தி வைப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில்